ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான மரம். ரேவதி நட்சத்திரக்கான மரம் பார்த்தீங்கன்னா இலுப்பை மரங்க. ஆலையில் ஒரு கருவினை ஆலையில் ஊருக்கு இலுப்பம்பூ சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. இலுப்பம்பூ வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸ். இலுப்பம்பூ இனிப்பாக இருக்கும். அதுமாரி இலுப்பம்பழம் இருந்தாலே இலுப்பை எண்ணெயில் சில பலகாரங்கள் அளவுமே ருசியாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். சரிங்களா? இலுப்பம் மரத்தை நீங்கள் வந்து வச்சிங்கனாலே உங்களுக்கு சிறப்பு உண்டு. இலுப்ப மரத்தை நம்ம வீட்டு பக்கத்தில் வைக்க முடியாது. உங்களுக்கு தோட்டம் துறவு இருந்து அதுக்கான வசதிகள் இருக்குன்னா நீங்கள் அங்கே கொண்டு இலுப்ப மரத்தை தாராளமாக வளர்க்கலாம். உங்கள் ஊரில் வந்து ஏதோ குளக்கரை கோயிலோட இடங்கள் அங்கே இருக்குன்னா நீங்கள் இலுப்பு கன்றுகளை 2 கன்றுகளை வாங்கி கொண்டு போய் பூசம் சுவாதி நட்சத்திர வரலாம் வளர்க்கலாம். எப்பவுமே 2 கன்றுகளாக தான் எந்த இதாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு மாதுளை செடி வாங்கிட்டு போகிறீங்கனாலும் 2 வாங்கிட்டு போய் வைங்க. தென்னை இருந்தாலும் 2, வாழை இருந்தாலும் 2 மரக்கன்றுகளை 2ஆக நட்டு வைத்து வளர்க்க பாருங்கள். அதுதான் நம்ம சிறந்த பலன்களை தரும். சரிங்களா? எப்பயுமே ஒரு துணைக்கன்று ஒன்று வேணும். 2ஆக இருக்க வேண்டும். தனித்திருப்பது சிறப்பு கிடையாது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுமாரி உங்களுடைய இலுப்பை